ஜில்லா தெரியுமா? மோகன்லால். மோகன்லால் விஜய். இப்பதாங்க அவங்க விஜய்ன்றதே வருது வாயில. மோகன்லால் விஜய் எஸ் நடிச்சாங்க. விஜய்க்கு பயங்கர ஃபேன்ஸ். அப்படியாங்க? என்னங்க அவங்க ரியாக்ஷனை பாருங்க. நான் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா கேக்குறேன். ஆமா ஆமா தானா? ஓகே. இல்ல 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 திரும்ப நான் அடுத்து சொல்ல வந்தேன். அது வேணாம் அந்த டாபிக்னு விட்டுட்டேன். அந்த சண்டை வேணான்னு சொல்லி. சோ இதுக்கு அடுத்தபடியே இன்னொன்னு, இதுல வந்து தப்பு பண்ற பையன் தட்டி கேட்கிற அப்பா, கடைசியா 2 பேருக்குள்ள முட்டிக்கு ஏதாவது சேர்றாங்க தான் கதை. எனக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்க. ரஜினிகாந்த். சொல்லு. கண்டுபிடிச்சா இல்ல இல்ல எனக்கு உருட்டுனதெல்லாம் பார்த்தா அரண்மனை ஜெயிலர் சூப்பர். உண்மையா கங்க்ராட்ஸ் ஃபார் தட். திரும்ப அதேதான் இரு அங்க பாரு நீ. ஓகே, நான் ஆன்வர்ஸ் நானே வச்சிருக்கேங்க தரேன். ஓகேவா? பட் அது நல்ல ஆன்சர் தான். இது நான் அடுத்த செக்மெண்ட்டுக்கு எடுத்துப்பேன். ஆனா நான் வச்சிருந்த படம் வேற. நிறைய வந்திருக்கு போலயே இந்த படம். இதை கட் பண்ண வேணாம். எனக்கு இந்தியன்ல வந்து ஆக்சுவலி இந்தியன் தான்டா பதில். அதான் வச்சிருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வச்சிருந்தேன். பட் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர். ஜோ, உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மூவி அதை பத்தி? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரிங்க, நான் வெளில போயிட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் வெளில இருந்தாருன்னா ரொம்ப சாரி. எனக்கு 1 hour எனக்கு டைம் இருந்தது. படத்தை பத்தி கேரக்டர் பத்தி பேச சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணேன் சார், முடியல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இருக்குல்ல, அதனால எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இல்லன்னா அது வேஸ்ட் அந்த படம். அத பத்தி எனக்கு என்ன கவலை? சூப்பர். கங்க பவ்யா, உங்களுக்கு ஏன் இது மூவி இம்பார்ட்டன்ட் இருக்கா? இந்த மூவில நாட் ஓன்லி மீ பட் எல்லாரும் இந்த மூவில ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை ஃபார் எவ்ரி ஒன் ஆஸ் வெல் அஸ் மீ இந்த மூவி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சூப்பர். சமங்க.